ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கேரளா போயிருந்தோம். ஸோ கேரளாவில் வந்து ஃபார்ம் வில்லா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு ஜூவுக்கு போனோம்னா வந்து அங்கே இருக்கிற அனிமல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ரெப்டைல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பேர்ட் ஆகட்டும், நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பால் பைத்தானெல்லாம் தூக்கி என் கழுத்தில் போட்டு ஜாலியாக என்ன பார்த்தாங்க. எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு. தென் நிறைய எக்ஸாட்டிக்கான அனிமல்ஸும் பார்க்க முடியும், பேர்ட்ஸும் பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. முன்னாடியே வந்து போர்டு தொங்க போட்டாங்க, ஃபார்ம் வில்லா அப்படின்னு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ பர் ஹெட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே பொண்ணி வந்து கையில் வந்து இந்த இலை, அதுக்கப்புறம் அந்த வைக்கோலா இல்லை அந்த ட்ரை கிராஸ் அது வந்து கொடுத்துட்டாங்க கையில். ஸோ ஒட்டகத்துக்கு வந்து அந்த இலையை கொடுத்துட்டு, லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா வந்து குதிரைக்கு கொடுக்கலாம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இதோட பேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நாங்கள் அப்படியே திரும்புகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு இக்வானை வந்து ஒருத்தர் கையில் வச்சுட்டு இருந்தார். எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க கையில். ஸோ நாங்களும் கொடுங்க, நாங்களும் வாங்கிட்டோம். இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா நானும் வந்து தூக்கிட்டேன் இக்வானாவை. ஆக்சுவலி கையில் இருக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்ம இதை யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் தெரியாது. எடுத்தோன்னே அப்பாடா அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். தென் அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு மக்காவு இருந்துச்சு, தொடலாமான்னு கேட்டோம். அது வந்து அக்ரெசிவ், உங்களால் முடிஞ்சால் தொட்டுக்கங்க. நாங்கள் அப்படியே வந்து சைடு வாங்கிட்டோம். அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா வந்து அங்கே ஒரு சுகர் கிளைடர் வந்து இருந்துச்சு. ஸோ சுகர் கிளைடர் வந்து ஆக்சுவலி ட்ரெஸ் எல்லாம் போட்டு க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனால் ஹார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ரைட்டில். தென் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்பாட் இருக்குது இந்த இடத்துல. தென் கலர் கோழி கொஞ்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா வந்து பெரிய கோழிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கலர் வச்சுருந்தாங்க. இது என்ன ஒரு டைப் எனக்கு தெரியல, நான் வந்து டெக்ஸ்ட்டில் போடுறதுனால. ஸோ அது கொடுத்துற வெயிலில் ஸ்வெட்டர் போட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை கொஞ்சம் மண்டை மறைச்சிக்கிங்க. இப்போ ஓகே. ஸோ இந்த முயல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக லெவலப்பில் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் போல் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கும் தெரில, அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்ப்போம், அதுக்கும் தெரில. எங்களை விடுங்கடா அப்படின்னு கதறிச்சு. நம்ம ஒரு காலத்தில் வந்து கோழி குஞ்செல்லாம் வளர்த்திருந்தோம். ஸோ அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக தூக்கிட்டேன்.
இது நிறைய அனிமல்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. பட்டு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு நிறையா பேர் தெரில. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து மேலே போட்டுறேன். வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. நான் அது தூக்கினோடனே புரிஞ்சுக்கிட்டேன் 200 வருது. அந்த இதுவா அது என்ன தெரியல. பல்லு பார்த்தியா? படிச்சிருச்சு அது லைஃப் ஆகும். என்ன காதுக்கு தனிப்போம் பார்த்து. ஆமாப்பா. ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டூவர்ட் லிட்டில் அந்த வில்லன் காஸ்ட் ஸ்டூவர்ட் லிட்டில் வரும். அது வந்து எல்லா டைப் ஆஃப் கேட்டுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அது கிரே கலர் ஆச்சு. நான் சும்மா அந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறேன். மலையாளம் தான் முடியணும். ஸோ சும்மா பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனேன். ஸ்டூவர்ட் லிட்டில் படம் இருக்குல்ல, அதில் வர மாதிரியே இருக்கு. ஸ்டூவர்ட் லிட்டில் வந்து வேற இல்லை. கிரே கலர். அந்த வில்லன் கேட்குறேன். அது கிரே கலர் ஆச்சு. அதோட எடிங்கே இந்த கலரில் இருக்கு. மலையாளம் தான் முடியணும். பூனை கூட மதிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இதுவா இதேதான். மூக்கு முனையாது. இந்த பூனை இது ரொம்பவுமே இதாக இருக்கும். அது வந்து செக்ஷன் கேட்டேன். அது அதில் இருந்தது. நல்லா இருக்கும். நல்லா திரும்பி உட்காந்துருக்கு. ஸ்டூவர்ட் லிட்டில் மொத்த காஸ்டியூம் இங்கே தான் இருக்கு. ஆமாம், இது அச்சோசன் அதே மாதிரி இருக்கு. இது என்ன கேட்டு என்ன கேட்டது கையிலேருந்து ஓடிடுச்சுங்க அந்த கேட் ஆக்சுவலி. அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் போய் பிடிச்சிட்டு போனோம். அப்புறம் பெர்ஷியன் கேட்டு இதில் வந்து என்ன ஒரு கம்ப்யூட்டர் வேணும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இங்கே வந்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கை அப்புறம் அந்த சட்டை எல்லாமே ஃபுல்லாக முடியாயிரும். இந்த பெர்ஷியன் கேட்
டிஷர்ட்டு எல்லாமே ஃபுல்லாக முடியாயிரும். அப்புறம் வேலபின்னு ஒரு இது. ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கங்காரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மங்கி டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் ஹேண்டட் டேமரன். இது மொத்த ஃபேஸே பார்த்திங்கன்னா என்னோட அந்த ஒரு கட்டை விரல் சைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்ட்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு அப்புறம் வந்து ரெப்டைல் செக்ஷன் வந்து வந்துச்சு. ஸோ அங்கே அந்த இக்வானா எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்கார்பியன் வச்சுருந்தாங்க, தவளை வச்சுருந்தாங்க, அப்புறம் இந்த டேரண்டூலா ஸ்பைடர் வச்சுருந்தாங்க. நான் வந்து எல்லா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக தான் நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் பால் பைத்தான். இது ஸ்பைனி பேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ நம்ம வந்து டக்குன்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸாட்டிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெப்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த ஏலியெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க எனக்கு தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பைனி பேக்குங்கிறது. ஸ்கின் ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். மேபி ஒரு டேஞ்சர் எதாவது வருதுன்னா மேபி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கழுத்தில் பால் பைத்தானை போட்டுட்டாங்க. கரெக்டாக ஏறி வரும்போது அண்ணன் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், ஏதாவது தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவேன்னு ஆக்சுவலி எங்கள் டெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ நீங்களே படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வான்கோழி மாதிரி இருந்துச்சு. பட் எக்ஸாக்ட் நேம் பார்த்தீங்கன்னா போர்டும் வைக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரியல. சடனாக திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தலைகீழ சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பேர்ட்ஸாக போச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்டு எதுவுமே வைக்கல பேர். ஸோ நீங்கள் எப்படி தெரியாமல் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேர் எனக்கு தெரியாது. பட்டு நல்லா குளிருக்கு நல்லா ஸ்வெட்டர் போட்ட மாதிரி இருக்குது. கேமரா மட்டும் ஃபோக்கஸே அவ்வளோ கடைசி வரைக்கும். தென் நம்ம வந்து முன்னாடி கையில் தூக்கணும் பார்த்தீங்களா இக்வானா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இக்வானா மேலே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது
சைட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழிங்க எல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து கோழியா சேவலான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா அங்கே வெள்ளை போர்டு. இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி வந்து டைப்ஸை கற்றுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிராமா, அது பார்த்தீங்கன்னா குழம்பே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டக்குன்னு ஒரு பேர்ட் நோட்டீஸ் பண்ணுவோம். என்னென்னா சொல்லுன்னு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு. அதுக்கும் பேர் போட்லன்னு தான் நினைக்கிறேன், இல்லை நான் நோட்டீஸ் பண்ணலையான்னு தெரில. என் கேமராவுக்கும் இந்த மூஞ்சி காமிக்கும் போது என் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகும்போது திருப்பிக்குது. எங்கே ஒன்று இருக்கு இங்கே பாரு. மூஞ்சி காமிச்சிட்டா நான் அப்படியே போயிருப்பேன். ஃபைனலி இது மூஞ்சி காமிச்சிட்டோன்னா அடுத்த போர்டோ அனிமலுக்கு வந்து திரும்பிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்குரில். இருக்கிறதுலே நாங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இதுனா இந்த பிளாக் ஸ்குரில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவ். இந்த மெக்காவில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து கோழிக்கு பதிலாக நீங்கள் மெக்காவை வச்சிட்டிங்கன்னா ஊர் இல்லை மொத்த நாடுமே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிக்கலாம். ஏன்னா என்ன சவுண்டு பார்க்க தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கத்தும் போது பார்த்தீங்கன்னா காது கிளியுது. ஸோ கம்போடியாவிலேருந்து ஒரு ஸ்குரில் இறக்கி வச்சுருந்தாங்க இங்கே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருந்தோம். அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, மண்ணை தூக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்த கேப்பில் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா வந்து ஒரு கூண்டு மாதிரி வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் போட்டு அதுக்கு வந்து தனியாக ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இது உள்ளே போகிற மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டோர் ஓப்பன் பண்ணி திரும்ப உள்ளே போகிற மாதிரி. ஸோ உள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எஸ்கேப் ஆகி போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து அந்த ஃபீடு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்டாக போயிட்டு கையை நீட்ட வேண்டியது தான். இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது ஒரு 2-3 பல்காக எடுத்துக்குது. கொஞ்சம் முடிஞ்சிட்டு 2-3 துப்பிடுது. தெய்வமே சில டைம் வந்து டீசெண்டாக தூக்கிக்கும், பட் சில டைம் வந்து நல்லா கைட்டு வச்சிடும். நம்பி சாப்பிடலாம்டா.
முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு போயிட்டோம். ஸோ இனி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸுக்கு அதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கலர் கலராக. எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா பேர் தெரில. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்னு சொல்லி வந்து ஏமாற்றிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லயன் கிங்கில் வந்து டிமான் பூங்கா மாதிரி வந்து ஒரு அனிமல். இதோட பேரும் நான் எனக்கு தெரியாதுங்க. மீர் கேட். ஸோ இந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங் கொடுத்தது என் கேமரா, பேட்ரி இல்லை சார்ஜ் போடுன்னு. கொடுக்காமல் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்புறம் போயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து வெளியே காமிச்சிருச்சு. ஸோ வெளியே காமிச்சதுனால வந்து என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்து 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து நான் லொக்கேஷன் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சைஸ் குதிரை. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஒரு முட்டி அளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முட்டி டு ஒரு இடுப்பளவு மட்டும் இருக்கும் அந்த ஹைட்டு. தென் டாங்கி, அப்புறம் பிக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னுமே 2-3 வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எடுக்கலை. பட் ஃபைனலாக வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஈமூனு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீடு தந்தோம். நல்லா அந்த தோலோடு சேர்த்து இழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பார்த்துட்டு வரீங்க. அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ் இதெல்லாம் நம்ம தொடுறோம். ஸோ இதெல்லாமே இருக்குங்கிறதுனால வந்து சைட்லேயே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து வாஷ் பேஸ்ன்னு, அப்புறம் சோப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டாய்லெட் எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ வரும்போது ஃபுல்லாக கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஒரு 8 மாதம் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.